காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்பு. நாட்டில் சில பகுதிகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சஞ்சீவ கொலைக்கு பழிவாங்கல். கனேமுல்ல சஞ்சீவ கொலையை திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஹெஹல் பத்தர பத்தேமவின் மனைவியின் குடும்ப உறுப்பினர்களை கொல்ல நடத்தப்பட்ட முயற்சி போலீஸ் புலனாய்வு பிரிவின் வெற்றிகரமான தலையீட்டால் நேற்று முறியடிக்கப்பட்டது. புலனாய்வு அதிகாரிகளின் உடனடி தலையீட்டின் காரணமாக கொலை திட்டத்தை செயற்படுத்த வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் விளக்கம் அளித்திருந்தார். கெஹல் பத்தர பத்மேவும் அவரது மனைவியும் தற்போது வெளிநாட்டில் உள்ளனர் என்றும், மனைவியின் குடும்ப உறுப்பினர்கள் பன்னால பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வருகின்றனர் எனவும் போலீசார் கூறுகின்றனர். நடுவானில் விமானிக்கு நேர்ந்த அனர்த்தம். நடுவானில் விமானியை சிலந்தி கடித்ததால் ஜெர்மன் ஸ்பெயின் விமானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெர்மனியின் டசல்டாப் நகரில் இருந்து ஸ்பெயின் நாட்டின் மட்ரிட் நகருக்கு ஐபீரியா ஏர்பஸ் A3 விமானம் பறப்பை மேற்கொண்டிருந்த போது நடுவானில் விமானியை சிலந்தி ஒன்று கடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் விமானிக்கு கடுமையான அலர்ச்சி ஏற்பட்டதை அடுத்து விமான பணிப்பெண்கள் முதலுதவி பட்டியலிருந்த மருந்துகளை வைத்து விமானிக்கு முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளனர். இதற்கிடையில் விமானம் திட்டமிட்டபடி மற்ற விமான நிலையத்தில் தரையிறங்கப்பட்டது. விமானத்தில் இருந்த அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்ட பின்னர் விமானம் முழுவதும் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. நீதவானுக்கு மறுக்கப்பட்ட நீதி. அரசியல் தலையீடுகள் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாமல் தனது நீதி சேவையில் நேர்மைத்தன்மையுடன் செயற்பட்ட நீதவான் மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் ஓய்வு பெற்றமை அவரை மட்டுமல்ல தமிழ் மக்களே கவலைக்கு ஆளாக்கியுள்ளது. நீதிபதியாக 27 வருடங்களை பூர்த்தி செய்த அவர் இன்றைய இலங்கை நீதிபதிகளின் வெள்ளி விழா பூர்த்தி செய்த முதல் தமிழ் நீதிபதியாவார். இன்றைய வடக்கு கிழக்கு மாகாண அனைத்து நீதிபதிகளிலும் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்த முதல் தமிழ் நீதிபதி என்ற பெருமைக்கு காரணமானவர் ஆவார். இலங்கை இராணுவத்திலிருந்து தப்பி சென்ற 12,000 இராணுவ வீரர்கள். இலங்கை இராணுவத்திலிருந்து தப்பி சென்ற முன்னாள் இராணுவ வீரர்கள் நாட்டின் பல பகுதிகளில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சும் இது தொடர்பான தகவல்களை தற்போது வெளியிட்டு வருகிறது. கடந்த 10 வருட காலப்பகுதியில் 12,000 இராணுவ வீரர்கள் இராணுவத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாக பாதுகாப்பு பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடைமுறைக்கு வரும் புதிய வேலை திட்டம். பிரஜா சக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் நேற்று கலந்து கொண்ட அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை கூறினார். வறுமையை ஒழிப்பதற்காக பல்வித அணுகுமுறைகளை கொண்ட ஒருங்கிணைந்த வேலை திட்டமாக பிரஜா சக்தி வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. போலீசாரை ஏமாற்றும் செவ்வந்தியை பிடிக்க 1 மில்லியன் ரூபா பணம். பாதாள உலக குற்றவாளியான கனேமுல்ல செவ்வந்தியை கைது செய்வதற்கு வழிவகுக்கும் தகவல்களை வழங்குபவர்களுக்கு 1 மில்லியன் ரூபாய் ரொக்க பரிசு வழங்க பதில் போலீஸ் மா அதிபர் புத்திக மனதுங்க முடிவு செய்துள்ளார். சந்தேக நபர் நாட்டை விட்டு தப்பி செல்வதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை என குறிப்பிட்டார். அவர் தப்பி செல்வதை தடுக்க போலீஸ் அதிகபட்ச பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.